வணக்கம் தமிழா செய்திகள். இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அயோத்தியா பட்டணம் வடக்கு ஒன்றியம் வலசியூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை அயோத்தியா பட்டணம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரத்னவேல் பிஎஸ்சி துவக்கி வைத்தார். விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் பி ராஜீவ்காந்தி வரவேற்புரை நிகழ்த்தினார். விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் பிரின்ஸ் ரமேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். Good evening, wonderful, respected chairperson. இன்று விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் இன்று விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க எங்கள் வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் ரத்னவேல் அண்ணா அவர்களை வருக என வரவேற்கிறோம். வருமாறு பரிசு பெற்றுக் கொள்ள வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இதை நவுத்துங்க. இப்படி வாங்க. அப்படி வந்துருங்க. வீரர்கள் வலசையூர் வீரர்கள் முன்னேற்ற கழகத்தின் சேவை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நமது மதிப்பிற்குரிய அண்ணன் திரு ரமேஷ் அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார். சேலம் கிழக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டு மேம்பாட்டு அணி அப்படிங்கிற ஒரு அணி பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு கட்சியிலே இல்லாமல் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் நமது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரோட பிறந்த நாளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அணியானது கடந்த 2 ஆண்டுகளாக பல சாதனைகளை செஞ்சு வந்துட்டுருக்கு. இதில் முத்தரிப்பாக எது நாங்கள் சொல்லுவோன்னா கிராமப்புற விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட அணி செயலாளர் தயாநிதி மாறன் அவர்களோட ஒரு பெரிய ஆர்வமான விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் எங்களுக்கு அவர் எந்த மீட்டிங் போட்டாலும் சொல்கிறதும் நீங்கள் பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகள் நடத்தி மாநில அளவில் நடத்தி மாவட்ட அளவில் நடத்தி வேறு ஊருக்கு நீங்கள் இருக்கிற இளைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்கிறத விட கிராமப்புற விளையாட்டுகளை ஊக்குவிச்சிங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற சிறப்பு அழைப்பாளர்களோ இல்லது அங்கே இருக்கிற விஐபிஸோ கொடுக்குற அந்த பரிசு தொகை அவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த நம்ம ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் அணி சார்பில் நடத்துகிற இது 3வது ஒரு விளையாட்டு போட்டி. இதே கிரவுண்டில் நம்ம கிரிக்கெட் போட்டி ஒரு தடவை நடத்தி பரிசு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கபடி போட்டி இந்த ஒன்றியத்திலே நடத்திருக்கோம். இன்றைக்கி 3வது முறையாக வாலிபால் போட்டியும் நடத்திருக்கோம். ஸோ தொடர்ந்து நமது ஒன்றிய கழகம் எங்கள் அணிக்கு மிக உறுதுணையாக இருந்து, ஏன்னா ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படிங்கும்போது ஒரு ஒன்றிய சார்பணியிலேருந்து கேட்குறாங்க ஒரு போட்டி நடத்தணும் அப்படின்னா எங்கள் அதுவும் இப்போ எங்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலை கட்சியில். என்னென்னா நாங்கள் எஸ்ஐஆர் பண்ணி ரொம்ப சுமையாக இருக்கிற டைமு. இந்த டைமில் ஒரு விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு எங்கள் அணி சார்பில் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நமது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்ட குழுவினுடைய உறுப்பினர் ஐயா ஏவா வேலு அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும், நமது போற்றுதலுக்குரிய சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் SR சிவலிங்கம் மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நமது கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர், இளம் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விளையாட்டு விழா நிகழ்ச்சி, பரிசளிப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பானதொரு ஏற்பாட்டை செய்திருக்கின்ற அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றியத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய பாராட்டுகளை, நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய துணை அமைப்பாளர்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய தம்பி பிரசாந்த் மற்றும் உள்ளிட்ட நண்பர்களுக்கும், வலசியூர் பகுதியிலே இருந்து உடற்கல்வி ஆசிரியர்களாக இருக்கின்ற தம்பிகளுக்கும், புதிதாக அரசு வேலையிலே இருந்து வந்திருக்கின்ற வேலுச்சாமிக்கும், இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய விளையாட்டு அணியினுடைய அமைப்பாளர் அன்பிற்குரிய ரமேஷ் அவர்களுக்கும், அண்ணன் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திரு கண்ணன் அவர்களுக்கும், அக்கா பாக்கியலட்சுமி அவர்களுக்கும், அண்ணன் அசோகன் அவர்களுக்கும், வர்த்தக அணியினுடைய துணை அமைப்பாளர், சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளர் அண்ணன் திரு ராஜகோபால் அவர்களுக்கும், இளைஞர் அணி தம்பிமார் சரவணன், சிவகுமரன், உடற்கல்வி ஆசிரியர் வெங்கடேசன், இன்னொரு வெங்கடேசன் மற்றும் என்னுடன் வந்திருக்கின்ற அன்பு நண்பர்களுக்கும், விளையாட்டு வீரர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் இருக்கு. பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் விளையாட்டு மேம்பாட்டு அணி அப்படின்னு ஒரு அணியை உருவாக்கி, தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள், அதாவது அரசாங்க பள்ளியில தான் PT பீரியடுன்னு இருக்கு, தனியார் பள்ளியில் ஒரு பள்ளியில் கூட PT பீரியடுங்கிறதே இல்லை. அதனால விளையாட்டு மேம்பாட்டு அணின்னு ஒரு அணியை உருவாக்கி, ஒவ்வொரு ஊராட்சியிலையும் அதுக்கு ஒரு குழு அமைச்சு, ஒன்றிய வாரியா ஊராட்சி வாரியா குழு அமைச்சு விளையாட்டை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல நமது மாண்புமிகு இளைஞர் அணி செயலாளர் அவர்கள் 2022 விளையாட்டு துறை மற்றும் இளைஞர்கள் மேம்பாடு இந்த துணைக்கு அமைச்சராக பதவியேற்றார். இப்ப பதவியேற்று ஒரு 3 வருடங்கள் தான் இருக்கும். 3 வருடங்கள்ல இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் விளையாட்டுத்துறை முதல் இடத்திற்கு வந்திருக்கு. 3 வருட குறுகிய ஆண்டுல ஒவ்வொரு மாவட்டந்தோறும் விளையாட்டு போட்டிகள் விளையாடுவதற்கான அந்த மைதானங்களை புதிதாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக அந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியிலிருந்து விளையாட்டு வீரர்களை அழைத்து விளையாட்டுகள் வைத்து அதற்கு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. ஏற்கனவே அண்ணன் அவர்கள் சொன்னது போல 2 முறை இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ள இன்று இந்த சிறப்பான வாலிபால் எங்களால் பார்க்க முடியல, ஏன்னா நாங்கள் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால. ஆகவே இந்த சிறப்பான விளையாட்டு பயிற்சி பரிசு வழங்குகின்ற விழாவை எனக்கும் விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் அவர்களுக்கும் வழங்கிய அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்புக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, விளையாட்டு என்பது நமக்கு மனசை ஃப்ரீயா வச்சிருக்கிறதுக்கும் உடம்ப பலமா வச்சிருக்கிறதுக்கும் விளையாட்டு முக்கியத்துவம். அதே போல நமக்கு ஒரு பர்சனாலிட்டி, ஆளுமை கிடைக்கும். அந்த வகையில உங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க இந்த விளையாட்டுல மேம்பேலும் நல்ல ட்ரைனிங் எடுத்து சிறப்பான முறையில் விளையாட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு,
பரிசு பெற்ற அணிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும், எதிர்காலத்திலே பரிசு பெறவிருக்கின்ற அணிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நேரம் இல்லை ஆதலால் உடனடியாக பரிசு வழங்க ஆயத்தமாகிறோம். வாய்ப்புக்கு நன்றி, நன்றி, நன்றி.